இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பால் விலை எடுத்துங்க. பால் விலை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எந்த ரேட்ல இருந்தது? இன்னைக்கு வந்து 40 ரூபா விற்கிது, 37 ரூபா 40 ரூபா வரைக்கும் விற்கிது. விலைவாசியில் ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க, பத்திர செலவில் ஏற்றிட்டாங்க, எல்லாமே ரொம்ப நொந்து போயிட்டா இருக்கு. விலைவாசிலாம் நாங்களாம் ஒரு நடுத்தரமாக நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா நாங்கள் எங்க எல்லாரும் விலைவாசி ஏற்றுதா, இவங்க தலைவர் ஏற்று, இந்த ஆட்சி பண்ணி ஏற்று, எல்லாத்தையும் ஏற்றுதா. யார் வந்து அவங்க வந்து குறைச்சுவாங்களா? இல்லை இவங்க வந்து குறைச்சுவாங்களா? எல்லா ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி நடக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றல. நிறைய பேர் எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் வந்தவங்க முதற்கொண்டு இன்ன வரைக்கும் வேலைக்கு போகாமல் நானே எத்தனையோ பேர் என் கண்பட பார்த்துருக்கேன். பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில். கேட்டால் வந்து திமுக என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த டைமில் போனாங்கன்னு கேட்குறாங்க. இது அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கன்னா போய் வரப்போ அந்த டைமில் வந்து அந்த ஏன் என் வீட்டு பிள்ளை வெளியே வந்து அவங்களே கேட்பாங்களா? சார் இப்போ பசங்கள்லாம் இந்த அரசாங்கத்தில் வந்து கஞ்சா போதை எல்லாமே வந்து மலிஞ்சு போய் கிடக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அரசாங்கத்தால். விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கிறேன். நான் விசிகால் இருக்கிறேன், விஜய் தான் போட போகிறேன். என்னோடய ஓட்டு விஜய் தான். படிக்காதவனுக்கு என்ன வேலை கொடுத்தா? ஒரு லோன் எடுக்க போகிறான், ஒரு தாட்பால் லோன் எடுக்க போகிறான். லோனுக்கு வழி இல்லை, பாட்டில் அந்த பேப்பர் கொண்டா, இந்த பேப்பர் கொண்டா, அந்த பட்டா கொண்டா, இந்த பட்டா கொண்டான்றான். நாங்கள் எப்படி போய் திரும்ப கொடுக்குறதெல்லாம்? படித்தவன் என்ன பண்ணுறான்? சம்பளத்துக்கு சம்பளம் வாங்கிக்கிறான், எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கிக்கிறான், லோனுக்கு லோனு வாங்கிக்கிறான், போட்டு அவன் சம்பளத்தை எடுத்து போட்டுக்கிறான். நாங்கள் எந்த சம்பளத்தை எடுத்து போடுறது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதமே இருக்கின்றது. அதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தை, எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி உள்ளிட்ட பணிகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மறுபக்கம் தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான பணிகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களின் எண்ணங்களில் என்ன ஓடுகிறது என்பது குறித்து மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாம் இருக்கும் பகுதி விழுப்புரம் பகுதி. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களின் கருத்துக்களை நேரடியாக சென்று கேட்போம். யாருக்கு வாக்களிச்சீங்க, ஏன் வாக்களிச்சீங்க? நல்லது செய்வாங்கன்னு தான் வாக்களித்தேன். டிஎம்கேக்கு தான் வாக்களித்தேன். நல்லது விலைவாசியில் ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க. நான் யாருக்குமே வாக்களிக்கல. எனக்கு பிடிக்காத சின்னன்னு ஒரு சின்னத்தில் குச்சிட்டு வந்துட்டான். அரசியலை வந்து என்னால் தேர்ந்தெடுக்க முடியல. எரியிற நெருப்பில் வந்து எந்த நெருப்பு நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னு என்னால் தேர்ந்தெடுக்க முடியாதா, குச்சிட்டு வந்துட்டேன். நான் இந்த ஊர் வந்து 100 ஓட்டே போடலாம். வர சட்டமன்ற தோட்டத்தில் வந்து வாக்களிச்சது வந்து நான் தமிழ் தான் வாக்களித்தேன். சூரியத்துக்கு சார் திமுக ஆட்சியில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் திமுக தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் பரம்பரை நாங்கள் திமுக கட்சிக்காக நாங்கள் திமுக தான் போடுவோம். நான் திமுக பற்றி இன்னும் எந்த ஆட்சியமும் இல்லை. ஸ்டாலினா நாங்கள் ஓட்டு போடுவோம். அது இன்னும் எத்தனை ஆட்சி வந்தால் நாங்கள் அதான் செய்வோம். என்ன மற்ற இந்த எடப்பாடி கிடைப்பாடி பாஜக நான் கிட்ட கூட போக மாட்டோம். நான் போன டைம் சீமானுக்கு வாக்களித்தேன். நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கேக்கு தான் சார் வாக்களித்தேன். கடந்த சட்டமன்றத்தில் நான் பாமகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். பாமக வாக்களித்தேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அன்னூர் சிவா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டோம். திமுக தான். என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னைக்கு நாடே நாஸ்தியாக இருக்குது. எதையும் யோசிக்க முடியல, எதையும் பார்க்க முடியல. மனசுக்கு பிடிச்சவங்க அதிமுகவுக்கு தான் போட்டேன். ஏடிஎம்காவுக்கு தான் போடணும்னு ஆசை இருந்துச்சு. அவங்கள தான் வர வைக்கணும்னு முடிவு பண்ணோம். எல்லாருமே முடிவு பண்ணி போட்டது தான் அது. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து வந்து எதையுமே புரிஞ்சிக்க முடியல, எதையும் தெரிஞ்சிக்க முடியல. காரில் போகிறோம், காரில் போயினே தான் இருக்கிறான். கீழே இருக்கிறோம், கீழே இருந்துனே தான் இருக்கிறான். இந்த மக்களை வந்து நேரில் யார் பார்க்குறாங்க? இது வரையிலும் யாருமே கிடையாது. ஒரு ஊர் கிராம தலைவர் கவுன்சிலர் பார்க்குறாங்களா? கிடையாது. கேட்டால் என் கட்சின்றான். கட்சி வச்சு அரசியல் வச்சு எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி சார். பால் விலை எடுத்துங்க. பால் விலை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எந்த ரேட்டில் இருந்தது? இன்னைக்கு வந்து 40 ரூபா விற்கிது, 37 ரூபா 40 ரூபா வரைக்கும் விற்கிது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 ரூபாய் விற்றுது. அது ஒன்று. தண்ணி, அடிப்படை தண்ணியை கூட நீ காசு கொடுத்து வாங்குற நிலைமை ஆகி போச்சு. அப்புறம் பாமாயில், நடுத்தர மக்கள் சாப்பிட்ற பாமாயில் இன்னைக்கு எவ்வளோ விற்கிது தெரியுங்களா? முன்னாடி 70 ரூபா விற்றுது, இன்னைக்கு 140 ரூபா விற்கிது. ஒரு அடிப்படை வசதியே வந்து இந்த அளவு விற்கிது சார். ஜல்லி, மணல், கம்பி, எண்ணற்ற இது சார். சொல்லினே போகலாம், சொல்ல போனால் நம்ம டைம் இல்லை. நிறையவே பாதிச்சிருக்குப்பா.
பால் விலை ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு, கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு இந்த ஆட்சியில். இந்த ஆட்சி ஒன்றும் அவங்க நடத்துறது சரியில்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஆட்சி சரியில்லாத ஆட்சி ஆகி போச்சுப்பா. எல்லா விலையும் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு வந்து இன்றைக்கி 40 ரூபாய்க்கு வாங்குறது 80 ரூபாய் ஆகி போச்சு. எண்ணெய் வந்து நான் 80 ரூபாய்க்கு வாங்குறது 120 ரூபாய் ஆகி போச்சு. எல்லா விலையும் விலைவாசி ஏறி போச்சு. விலைவாசி ஏறி போனதுனால எங்களுக்கு ரொம்ப இந்த இது கஷ்டமாக இருக்குது. அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து சரி பண்ணணும். சரி பண்ணலை. இந்த ஆட்சி சரியில்லாத ஆட்சி தான்ப்பா. இந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் தான் வாக்களித்து விட்டோம் என வருத்தப்படுகிறீர்களா? ஆமாம், வருத்த தான் படுகிறான். விலைவாசியில் ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க, பத்திர செலவில் ஏற்றிட்டாங்க, எல்லாமே ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறோம். விலைவாசிலாம் நாங்களாம் ஒரு நடுத்தரமானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா நாங்கள் எப்படி சொல்கிறது, சாப்பாடுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருக்குது. விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. விவசாயம்லாம் வந்து பண்ணுறோம். விவசாயத்துக்கு வந்து நாங்கள் அதிகமாக இப்போ வந்து ஒரு தீனி வாங்க போனால் நீங்கள் விலை அதிகமாக சொல்கிறீங்க. நாங்கள் விவசாயம் பண்ணி மாசல் பண்ணி அறுவடை பண்ணி எடுத்துன்னு போனால் அங்கே என்ன தரீங்க? 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத விலையை போடுறீங்க. நாங்கள் உழைச்சும் எங்களுக்கு புண்ணியம் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு நஷ்டம்தான் ஐயா. கஷ்டப்படுங்கிறோம். நடுத்தரவாதிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. எப்படி சொல்கிறதுனே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பாதிச்சுக்குதுப்பா. எனக்கு வந்து என்னன்னாக்கா, இப்போ நான் ஊர் விட்டு ஊரில் தான் பழிக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டு வரைக்கும் ஏறி போச்சு, மல்லிகை சாமான் எல்லாம் ஏறி போச்சு, எல்லாமே போயிட்டு போச்சு. இன்றைக்கி ஒரு ரூபாய் பொழப்பு இல்லாத நம்ம நிற்கிறோம். இப்போ கடைக்கு வந்தோன்னா கூட கடைமையில் என்னன்னு கேட்குறாங்க, இனி ஏமா நீங்கள் வேறு வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த வேலைக்கும் நம்ம ஒரு வேலை கொடுத்தா கூட நம்ம செய்யலாம். அந்த வேலையை தர மாட்டேன்றாங்க. படித்தா மட்டும் தான் வேலைனாக்கா நான் படிக்கிறது இங்கே நாங்கள் போவோம். இப்போ இருக்கிற அந்த ஆட்சியில் வந்து அதிகமாக தான் செலவாகுது. 1 கிலோ அரிசி வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியல, எண்ணெய் வாங்க முடியல, பசங்களை படிக்க வைக்க முடியல. இது அந்த நிலைமையில் இருக்கிறேன் நான். 18 ரூபா விற்ற பால் இப்போ 22 ரூபா ஆகி போயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது முன்ன கட்சி ரெட்டையில் இருந்தது, சூரிய வந்தோடனே ஏறிடுச்சு. அரசு வேலை வாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேறுவதாக நினைக்கிறீங்களா? அரசு வந்து வேலை வாய்ப்பு வந்து வாக்குறுதி வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? வாக்குறுதி நிறைவேற்றல. அவங்கவுங்க பசங்க படித்து பாஸ் பண்ணுறாங்களா, அவங்க மட்டும்தான் இது ஆகுறாங்களா கோசம் வாக்குறுதி நிறைவேற்றலை. எதுவும் கிடையாது, அதெல்லாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. 100% இப்போ வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, 20% தான் நிறைவேற்றிக்கிறாங்க. அது பொய்யான வாக்குறுதி. எண்ணெய் விலை ஏறி போச்சு, போகும்படி ஏறி போச்சு, மோசமாக இருக்குது. அரசு வந்து வேலை வாய்ப்பு தரன்னு வாக்குறுதி கொடுத்துருவாங்க, நிறைவேற்றிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபேமிலியை வந்து முன்னாடிலாம் ஒரு 4000 ரூபா 6000 ரூபா இன்கம் இருந்தால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை போய் இன்றைக்கி என்னென்னா விலைவாசியெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு 12000 ரூபா 18000 கிட்ட போயிடுச்சு. ஆனால் பேசிக் சேலரி வந்து இன்னும் யாருக்கும் இம்ப்ரூவ் ஆகலை. வெறும் அதே 4000 ரூபா வாங்குறவர் தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா முன்னாடி என்னோட பழைய பட்ஜெட்டுக்கும் இப்பயும் வந்து எனக்கு 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எதுனா கவர்மெண்ட்டால். ஏங்க எல்லாரும் ஏறுது, இவங்க தனியாக ஏறுது, இந்த ஆட்சி பண்ணி ஏறுது, எல்லாத்தையும் ஏறுது. யார் வந்த சரி அவங்க வந்து குறைச்சுவாங்களா? இல்லை இவங்க வந்து குறைச்சுவாங்களா? எல்லா ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி நடக்குது. இவங்க சரி அவங்க சரி சொல்லுங்க, தப்பு. நம்ம குடும்பத்தை பார்க்க நம்மள முடிய மாட்டேது. சொல்லு சார் நீங்கள். பாதிச்சிருக்கு, நிறைய பாதிக்குது. எங்களால் எதுவும் வருமானம் இல்லை, எதுவும் வாங்க முடியல. டீசல் விலை, அரிசி விலை, எண்ணெய் விலை, சர்க்கரை விலை, உப்பு, புளி, பூண்டு, காய்கறி எல்லா விலையுமே ஏறி போச்சு. எதனால ஏறிச்சு? அரசு வந்து வேலை வாய்ப்பு வாக்குறுதி வந்து நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றலை. 100 நாள் வேலைன்றாங்க, 100 நாள் வேலையை தரமாட்டுறாங்க. அதில் 25 நாள் தராங்க, அப்புறம் தரமாட்டுறாங்க. அரசு வந்து சொல்லு சார். வேலை வாய்ப்பு தரதா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சரி சார், அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? சார் எல்லாம் எப்படி சார் நிறைவேற்ற முடியும்? இப்போ நான் வந்து 2 பொண்ணு வச்சுக்கிறேன். நான் வந்து தாழ்த்தப்பட்ட சார் தானே, 2 பொண்ணு வச்சுக்கிறேன். நான் மனு கொடுத்துக்கிறேன். அவங்க எப்போ செய்வாங்களோ அப்போ செய்ய முடியும். எங்க செய்யல நான் எப்படி சார் செய்ய முடியும்? சொல்லுங்க. அவங்க வந்து நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். அவங்க இந்தியாவே பார்க்குற ஆளு. அவங்க செப்பதான் எடுக்க முடியும். அதுக்காக நாம வந்து வேலை வாசி கொடுக்கல, வேலை வாசி கொடுக்க எப்படி தருவாங்க? விலைவாசி உயர்வு வந்து உங்க குடும்பத்தை எவ்வளோ பாதிச்சிருக்கு? ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு. கரண்ட் பில்லு 200 ரூபாய் கட்டினேன், இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறேன். பால் குழந்தைக்கு வந்து 25 ரூபாய் 12 ரூபாய் 18 ரூபான்னு வாங்கின இந்த பால் இன்னைக்கு 58 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பருப்புலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இது காரணம் பார்த்தா கரெக்டான ஒரு அரசியல் ஒரு புரிதலே இல்லை. சுத்தமாக ஒரு அரசியல் புரிதலே இல்லை. கண்டிப்பாக நிறைவேற்றலை.
நிறைய பேர் எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் வந்தவங்க முதற்கொண்டு இன்ன வரைக்கும் வேலைக்கு போகாமல் நானே எத்தனையோ பேர் என் கண்பட பார்த்துருக்கேன். பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி? பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில். கேட்டால் வந்து திமுகலாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் அந்த டைமில் போனாங்கன்னு கேட்குறாங்க. இது அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கன்னா போய் வரப்போ அந்த டைமில் வந்து வந்தால் ஏன் என் வீட்டு பிள்ளை வெளியே வந்து அவங்களே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது நம்ம இந்த ஆட்சியில் சுத்தமாகவே கிடையாது. எப்படி சொல்றீங்க? பெண்கள் வந்து சுதந்திரமாக எங்கேயும் நடக்க முடியல, நடமாடவும் முடியல. மூலிகை டாஸ்மார்க் ஐயா, மூலிகை இங்கே விற்கிற வண்டியிலே பார்த்தா 2 டாஸ்மார்க் இருக்குது. பிடிச்சிட்டு பசங்க பள்ளிக்கூடம் போக முடியல, வர முடியல. இந்த டாஸ்மார்க் எடுக்க சொல்லி நாங்களும் போராட்டமும் பண்ணி பார்த்தா அது எடுக்கவும் மாட்டாங்க. பெண்களுடைய பாதுகாப்புன்றதே வந்து அது ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்தியாவிலேயே ரொம்ப கஞ்சா வந்து அதிகமாக புழக்கம் வந்து இங்கே தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப ஒரு மைனஸ் தாங்க. 76 வயது பெண்மணியெல்லாம் வந்து கஞ்சா போதையில் வந்து கற்பழிக்கிற கொடுமை வந்து உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை தான் அங்கே இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு கேள்விக்குறியான நிலையில் தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை. பாலியல் தொல்லை எல்லாமே இங்கே நிறையா. இப்போ சின்ன பசங்கள ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே இது வழக்கமாக போதை கஞ்சா. ரோட்டில் போதும் பயமாக சார். ஒரு காரில் போகும்போது ஒரு பையன் இப்படி கை காட்டு போகிறோம்னா பார்த்தா கஞ்சா. நாங்கள் பார்த்து ஒதுங்கி போகிறோம். வண்டியில் எப்படி தான் வரோம் என்னன்னே தெரிய மாட்டோம். அந்தமாரி ஒரு அவல நிலை ஏற்பட்டு போச்சு சார். காவல்துறையே அவங்கள கண்டுக்க மாட்டான் சார். எங்களை மாரி ஒரு அப்பாவி மால்பனா நிப்பாட்டு, உனக்கு என்ன லைசன்ஸ் எடு எல்லாம் என்ன காட்டுறான். ஆனால் அவன் அந்த ஸ்டைலை பார்த்தாலும் தெரியும், அந்த தலையில் ஹேர் ஸ்டைலை பார்த்தாலும் தெரியும். அவங்கள பார்த்தாலே காவல்துறையை பயப்படுறாங்க. காவல்துறைக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கே பயமாக இருக்குது. நம்ம எதனா பண்ணால் நம்மளை நம்ம குடும்பம் என்ன பண்ணுறோம். அந்தமாரி ஒரு ஆளுநர் நிலை தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. காவல்துறைக்கு அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க. ஒரு பெண்மணி பாவம், அவங்க ஒரு போலீஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்கே பாலியல் தொல்லை தரான் யார்? திமுக பிரமுகர். அதை தட்டி கேட்க போனால் அவங்களுக்கு நியாயம் இல்லை. இதுதான் நீ நடக்கிற திமுக அரசாங்கம். உங்கள் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களைப் போலவே குறிப்பிட்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளார்களா அல்லது அவர்களின் ஆதரவு வேறு யாருக்காவது இருக்கிறதா? இல்லை ஏடிஎம்காக தான் வாக்களிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எல்லாமே பேசலாம். ஆமாம். இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவார் யாரை நினைக்கிறீங்க? நான் எடப்பாடி தான் இப்போ வெற்றி பெறுவார்னு நான் நினைக்கிறேன். பெண்களோட பாதுகாப்பு நிலை எப்படிமா இருக்கு? பாதுகாப்புலாம் சொல்ல போனாக்கா முன்னமேலாம் எதுவும் இல்லை ஐயா. நாங்களாம் பாய்ந்துக்கிட்டு தான் போகிறோம், பாய்ந்துக்கிட்டு தான் வரோம். எந்த டைமில் என்ன நடக்குமா போவோம். உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது ஐயா. அப்படி தான் இந்த போயின்னு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனாக்கா வெளியில் போகிறது பயமாக இருக்குது ஐயா. யாரால் எப்போ என்ன நடக்கும், என்ன போவோம், என்ன வரும். எந்த டைமில் எங்களுக்கு நோவே இல்லாட்டா கூட அந்த நோக்குது இந்த நோக்குதுன்னு எத்தனை ஒன்று போட்டு போகிறீங்க. அதே கொரோனா வந்தது. நீங்கள் கொரோனா நல்லா கம்பீரமாக நான் வந்து கம்பீரமாக போய் மீன் ஏற்றது நல்லா வியாபாரம் பண்ணுவேன். எனக்கு வந்து எப்படி சொல்ல போனால் எனக்கு வந்து என் வீட்டில் ஆம்பளை பிள்ளையும் கிடையாது. என் புருஷனும் எனக்கு வீட்டு கடைசி போயிட்டான். நான் தான் கஷ்டப்பட்டு என் பேர புள்ளியிலேருந்து என் குடும்பத்தெல்லாம் நான் தான் காமந்து பண்ணேன். இந்த கொரோனான்னு ஒரு ஊசியை போட்டு விட்டீங்க. நான் 3 மாதமாக எந்திரிக்காமல் படுத்துக்கிறேன். 3 மாதமாக எந்திரிக்காமல் வந்து போய் ஒருத்தவங்கிட்ட பிச்சை எடுக்காத நிலமை தான் நான். பெண்களுடைய பாதுகாப்பு நிலை ஏங்க நம்ம பாதுகாப்பை நாம் தான் தேடிக்கணும். என்ன வீட்டுக்கு போய் போட்டா ஆள் நிற்க முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ சாதியார் சொல்கிறாரு விற்க வண்டி போங்க, நீங்கள் நில்லுங்க சொல்கிறாரா? சொல்லுங்கள். நம்ம பாதுகாப்பை நாம் தான் தேடிக்கணும். மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம். திமுக ஜெயிச்சாக்கா நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து 2 கையை கும்பிட்டு நன்றி சொல்லுவோம் சார். நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, பெண்கள் வந்து நைட்டில் 10 மணிக்கு மேலே தனியாக நடமாட முடியல. வயசு பசங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்தா தனியாக போகிற பொண்ணுங்களை பார்த்து இது பண்ணுறானுங்க. நிறைய நடக்குது சார். இப்போ பசங்கள்லாம் இந்த அரசாங்கத்தில் வந்து கஞ்சா போதை எல்லாமே வந்து மலிஞ்சு போய் கிடக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அரசாங்கத்தால். அதை வந்து இங்கே இந்த தமிழ்நாடு அரசு வந்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இந்த நாடு ரொம்ப மோசம் போயிடும். எதிர்காலத்தில் வந்து பசங்கள்லாம் பள்ளி மாணவர்களும் ரொம்ப சீரழிஞ்சு போய் மாணவிகளும் ரொம்ப இதாக போயிடுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் வந்து தலையிட்டு கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா மாற்று அரசாங்கம் தானே அது வந்து முயற்சி எடுக்கணும். அது அவரோட செயல்பாடு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் திருப்தியாகவே இல்லைங்க. சுக விளம்பரம் தான். எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் விளம்பரம் தான் பண்ணின்னு உட்காந்துக்கிறாரு. அவர் ஒன்றும் எதுவும் பண்ணல. விவசாயத்துக்கும் ஒன்றும் பண்ணல. விவசாயத்துக்கும் சுத்தமாக ஒன்றும் பண்ணல. சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் விவசாயத்துக்கு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஒன்றும் பண்ணல. கரும்பு வேலை ஏற்றுறேன்னு சொன்னார், அதுவும் ஏற்றலை. நெல்லுக்கு ஏற்றுறேன்னு சொன்னார், அதுவும் ஏற்றலை. ஒழுங்கான முறையில் அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வரும், அதையும் ஒழுங்காக கொண்டு வரல. அந்த தூர் ஊரும் வரல.
அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியை எங்களுக்கு வேஸ்ட் தான். முதல்வருடைய செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து பிடிச்சது என்ன? பிடிச்ச மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலைங்க. ஆட்சிக்கு தகுந்த மாதிரி இப்போ ரோடு போடுறாங்க, இப்போ தான் அது கூட வருது, ஒரு சில இடத்துல வரல. எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பிடிச்சதுன்றது அளவுக்கு எதுவும் இல்லை. பிடிக்காத அரசு வந்து அமைஞ்சா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பொதுமக்கள் செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? உமன் சேஃப்டி தான் சார். உமன் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு. இவங்களே உள்ளே இருக்கவங்களுக்கு அவங்களே செய்கிற மாதிரி மணி இருக்கவங்க மட்டும் உள்ளே போயிட்டு வேலை வாய்ப்பு எடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா அவங்களுக்கோட அமௌண்ட்டு செட் பண்ணி அவங்களே உள்ளர எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. கீழே இருக்கவங்க இன்னும் மேலே வர முடியல. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாலாம் இன்னும் மேலே வர முடியல. என்னதான் திறமை இருந்தாலும் மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அடுத்த அரசு ஆட்சி அமைச்சா சட்ட ஒழுங்கு தான் சரி பண்ணணும். இதான் மெயின். பெண்களுக்கு பாதுகாப்புனா சட்ட ஒழுங்கு இருந்தால் தான் ஒழுங்காக ஆட்சி அமையணும். அப்போ நாங்களாம் என்ன சொல்ல முடியும்? இதை தான் சொல்ல முடியும். அடுத்த அரசு வந்து முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்னமா? இப்போ அடுத்த அரசு அமைச்சா உங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா அரசு எந்த அரசாக இருந்தால் எங்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்லது செய்யணும். இந்த விலைவாசி உயர்வுலாம் கம்மி பண்ணணும். ஒன்றில் விலைவாசி ஏற்றுறீங்க, அது டீசலு பெட்ரோல்லாம் விலையை ஏற்றிடுறீங்க. எதையாச்சும் ஒன்றில் எங்களுக்கு நல்லது செய்கிற மாரி செஞ்சு போய் எதனா ஒன்றில் ஏற்றுறீங்க. பணக்காரருக்கு தப்பிச்சிடலாம், நாங்கள் ஏழெல்லாம் எப்படி தப்பிக்குது? எனக்கு எதுவும் செய்ய தெலுங்க. பொதுமக்களுக்கு வறுமை ஒழிச்சா போதுங்க. எவ்வளோ பேர் பிச்சை எடுத்து கிடக்குறாங்க, அதெல்லாம் ஒழிச்சா போதும். முதல்வரோட செயல்பாட்டில் பிடிச்சது வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கூட ஓரளவுக்கு இப்போ நிதியை போட்டது கூட பொதுவாக பார்த்தா ஒரு சிலதெல்லாம் அதை வரவேற்கிறோம். மகளிர் உரிமை தொகை போட்டதுன்றது ஒரு சிலதெல்லாம் வரவேற்கிறோம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெருமளவு ஒரு 1000 தொகை வந்தது ஏற்பக்கூடியது தான் ஒரு விஷயம். அது ஒரு சில செயல்பாடுகள்லாம் வந்து இந்த அரசு இன்னும் கொஞ்சம் மும்பரமாக செய்யணும். அவருடைய செயல்பாடு ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி இந்த நிறையா ஒரு சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது. முதல் ஆட்சி வந்து மக்களுக்கு விலைவாசியை குறைக்கணும். இன்றைக்கி ஒரு பவுனு நகையை பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இன்றைக்கி வந்து 1,30,000 கிட்ட வந்துருச்சு. இந்த 1,30,000 ஒரு பவுன் நகை வந்துச்சுனாக்கா ஒரு இல்லாத காட்சிக்கு ஒரு பொண்ணை பேத்து வச்சுருக்காங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? இல்லை ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு செயின் எடுத்து போட முடியுமா? அது குறைக்கணும். பெட்ரோல் விலையை குறைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்தியாவசிய பொருட்கள் இந்த விலைகளை வந்து எல்லாத்தையும் குறைச்சி மதிப்பிட்டு போனாக்கா அதில் வந்து இந்த அரசு திட்டங்களை அறிவித்து அதை பண்ணாங்களோ அதே போதும் மக்களுக்கு. இருக்கிற வேலை வாய்ப்பு கொடுத்து இல்லாத ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் இந்த அரசு செய்ய வேண்டிய வேலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சீங்க? போன முறை சட்டமன்ற இதுக்கு வந்துட்டு நம்ம ஆட்சி மாறி வந்தால் கொஞ்சம் மக்களுக்கு நல்லாயிருக்கும்ன்றதை வச்சு மாற்றி போட்டோம். இதை போட்டது தான் ஏன்டா நம்ம போட்டோன்ற டிஎம்கேக்கு போட்டோம். இந்த முறை அந்த மனநிலை இல்லை. ஏன்னா மக்கள் அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. நிறைவேற்றிக்கிறான்னாக்கா படிச்சுட்டு நிறைய மக்கள் இருக்காங்க. படித்தவங்களுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ படிக்காத இருக்கிறவங்களாம் என்ன வேலை கொடுப்பாங்க? வேலை வாய்ப்புன்னு கேட்குறாங்க. என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துறாங்க? அவங்க 100ல் 10 பேர் தான் 50 பேர் தான் படிச்சிருக்கிறான். மீதி 800 பேர் 80 பேர் நான் பண்ணுறேன் சும்மாவே இருக்கிறான். படிக்காதவனுக்கு என்ன வேலை கொடுத்தா? ஒரு லோன் எடுக்க போகிறான், ஒரு தாட்கால் லோன் எடுக்க போகிறான். லோனுக்கு வழி இல்லை, வாட்டம் இல்லை. அந்த பேப்பர் கொண்டா, இந்த பேப்பர் கொண்டா, அந்த பட்டா கொண்டா, இந்த பட்டா கொண்டான்றான். நாங்கள் எப்படி போய் திரும்ப கொடுக்குறதெல்லாம்? படித்தவன் என்ன பண்ணுறான்? சம்பளத்துக்கு சம்பளம் வாங்கிக்கிறான், எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கிக்கிறான். லோனுக்கு லோனு வாங்கிக்கிறான், போட்டு அவன் சம்பளத்தை எடுத்து போட்டுக்கிறான். நாங்கள் எந்த சம்பளத்தை எடுத்து போடுறது? சார் ஒன்றுமே இல்லைங்க சார். எங்களுக்கு நல்ல சுகாதாரம், நல்ல குடிநீர், நல்ல கல்வி, அடிப்படை சாலை வசதிகள், அந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சார். இதை பண்ணி கொடுத்தாலே எல்லாமே நல்லா இருப்பாங்க சார். ஆளுங்கட்சி வேணும்னா இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர் எடப்பாடியார் தான். அம்மாவுக்கு பின்னாடி வந்து எடப்பாடி தான் இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய தலைவர். பெரிய ஒரு மக்கள் சக்தியை வந்து உள்ள தலைவர் ஆகிட்டார். ஏழ்மையான குடும்பங்களுக்கு இந்த இலவச திட்டத்தை கொண்டாந்தாலும் அம்மாவுக்கு கொடுத்த அம்மா திட்டங்களை கொண்டாந்து அவர் ஒரு ஆளாக தான் முடியும். மீண்டும் அவர் அந்த ஆட்சியை பிடிப்பார். ஆனால் இன்னைக்கு எவராரே சொல்கிறாங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், நல்லவனுக்கு தான் என்றைக்கும் துணை இருப்பான், நான் கூட கெட்டவனுக்கு இருக்க மாட்டான். ஆனால் என்ன சொன்னால் கெட்டவன் இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் வாழ்வான், ரொம்ப நாள் வாழ முடியாது. நல்லவன் என்றைக்கும் வாழ்வான். எடப்பாடியை தான் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வருவார். எனக்கு நான் பொதுவில் இருக்கிற எந்த கட்சியிலும் இல்லை. நான் கலெக்டருக்கு போட்டு போயிடுவோம். கலெக்டருக்கு நோட்டாவுக்கு போட்டு போயிடுவேன்.
எனக்கு யாருமே தேவையில்ல, எனக்கு கலெக்டர் பார்த்துக்கிட்டே தான். என்ன ரெட்டால எங்கள் அம்மா எதனா ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னா, அவர் எடப்பாடி எதனா வந்தாங்கன்னா விலைவாசி குறையும். அவர் 4 வருஷம் அவர் ஆண்டார், எல்லா விலைவாசியும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தது. நான் கட்சிக்காரெல்லாம் இல்லை, நான் ஒரு பொதுமக்கள் தான். நான் வந்து அவர் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் வந்தால் கண்டிப்பாக கொடுப்பார். எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? எனக்கு பிடிக்கல ஐயா. எனக்கு எந்த கட்சி வந்து எதுவும் செய்யலை ஐயா, அதனால எனக்கு எதுவுமே பிடிக்கல. அரசியலே எனக்கு பிடிக்கல ஐயா. எனக்கு அடுத்து வந்து அரசியலில் வந்து யார் வந்தால் நல்லா இருக்குன்னு அதை நான் ஒரு இன்னும் கண்டிப்பாக கணிக்கல ஐயா. நான் யார் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் ரெட்டையில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே இன்னும் விஜய் வருவார், இல்லை ஏடிஎம்கே வரும். நான் எந்த கட்சியும் வாக்களிக்கணும்னு சொல்ல, விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கிறேன். நான் விசிகால இருக்கிறேன், இதுக்கு விஜய் தான் போட போகிறேன். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். நல்ல இப்போ தற்போது ஆளுங்கட்சி வீழ்த்த யார் வந்தா எதிர்கட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் அரசியல் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். இவனை திட்டு பயணம் தான் நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த ஆளுங்கட்சி வீழ்த்த வந்து எந்த கட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது டிவிக்கால மட்டும்தான் முடியும், தளபதியால் மட்டும்தான் முடியும். இது என்னோட கருத்து. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தளபதி மட்டும்தான், டிவிக்கே மட்டும்தான் ஜெயிக்கும். இல்லை வாக்களிக்கவே கூடாது அப்படின்னு யாருக்கும் நான் தனியாக நினச்சது இல்லை சார். என்னோட ஆளுங்கட்சி வீழ்த்த வந்து யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதிய கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு தேவையான செயல்பாடை யார் முன்னெடுத்துறாங்களோ அவங்க வெற்றி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ தற்போது ஆளுங்கட்சி வீழ்த்த வந்து எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா? எனக்கு தாவேக்கா வரணுங்க, கண்டிப்பாக விஜய் வரணுங்க. இந்த தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தான், 100% விஜய் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பார். அதுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போது ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சியை யார் நினைக்கிறீங்க? டிவிக்கே தான். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தளபதி தான். இந்த தேர்தலில் இந்த தொகுதி விஜய் தான், கன்ஃபார்ம் விஜய் தான். அதுக்கு மாற்றம் இல்லை. ஆளுங்கட்சி வந்து அதிமுக தாங்க. அதிமுக திமுக தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக தான். இதுக்கு மாற்று கட்சி வேறு இல்லை சார். இந்த ஆளுங்கட்சி 5 வருஷம் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த மாற்று ஆட்சி நாங்கள் வந்து நல்லா சிறப்பாக செய்யணுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதிர்க்கட்சா அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி பலமான கூட்டணி இருக்கு. அது ஏன்னா ஒரு அனுபவம் பெற்ற கட்சி, ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக வரணும். அது வந்தால் ஓரளவுக்கு ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. திமுக கவர்மெண்ட் எதிர்த்து அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக தான் வெற்றி பெறும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. தீபன். எல்லாரும் ஒரே முடிவு தான், மாற்றி மாற்றி அமைச்சா நல்லா இருக்குன்றது தான். இந்த தேர்தலில் யார் சார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்னுடைய கருத்து கணிப்பில் அதிமுக வந்தால் நல்லா இருக்குன்றோம். புதுசாக யாருன்னா வந்தால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்க அவங்கன்னு இல்லை, இப்போ வரவங்க ஃபுல்லாகவே அதை தான் பண்ணுவாங்க. யாருமே வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் சொல்கிறாங்களே கோசம் யாருமே அதை நிறைவேற்ற மாட்டுறாங்க. ரெண்டு கொள்கை மட்டும்தான் நிறைவேற்றுறாங்க, மீதி எதுவுமே நிறைவேற்றலை. அதாவது சார், மக்கள் விரும்பும் ஆட்சி வந்து முதல்ல என்ன பண்ணாங்களோ அது வந்து மக்கள் மனசில் இருக்குது சார். அதனால் வந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்து நல்லது தான் சார். என்னோட கருத்து கணிப்பு எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது எடப்பாடியாரோட ஆட்சி தான் சார். ஏன்னா போன டைம் இது விவசாயிகள் நல்லா பண்ணார். அதனால் வந்து விவசாயி அவர் ஒரு முதல்வர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன்னு அணுகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கார். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். அவர் வந்து எடப்பாடி ஐயா தான் வருவார்.